அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த சில வாரத்திற்கு முன்பாக கர்த்தர் ஒரு சத்தியத்தை எனக்கு விளக்கி காண்பித்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வெரி சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ். கர்த்தர் யாரையெல்லாம் அழைத்தாரோ, யாரையெல்லாம் பெரிய தலைவர்களாய் மாற்ற வேண்டும் என்று விரும்பினார்களோ அத்தனை பேரையும் தனிமைப்படுத்தி இருக்கிறார். ஐசோலேஷன். They have been through the process of isolation, then they are blessed. அன்பான சகோதரனே சகோதரியே, ஏதோ தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாயா? எல்லாராய் விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்கிறாயா? ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் நான் தனிமையைத்தான் உணர்கிறேன் என்று சொல்கிறாயா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அநேக உதாரணங்களை வேதத்திலிருந்து நான் சொல்ல போகிறேன். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிகளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறதை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்களை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் அங்கே ஒரு கண்டிஷன் போடுறார், நிபந்தனை போடுறார். அந்த நிபந்தனை என்ன தெரியுமா? உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படு, நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாரும் ஆபிரகாம் என் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பெரிய தியாகம் இது! ஆசீர்வாதத்தை விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே தனிமையான ஒரு பாதையிலே செல்வதற்கு நியாயத்தமா? உன் ஜனத்தை விடு, சொந்த பந்தங்கள் உறவு விடு, உன் ஊரை விடு. ஓ, சென்னையை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். சென்னையை விட்டுட்டு நீ நார்த் இந்தியா போவியா? கர்த்தருக்கு ஊழியத்துக்கு போவியா? ஐயோ, அது போக முடியாதுப்பா, உடனே போக முடியாதுப்பா. மொழி தெரியாத மக்கள் மத்தியில் நீ போவாயோ? ஐயோ, தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் தான் நான் போவேன், ஹிந்தி மக்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம். இப்படித்தான் பலர் சொல்லுவோம். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போக வேண்டும். ஊழியம் என்று சொன்னால் கூட சிலர் தன்னுடைய விருப்பமான பட்டணத்தை தெரிந்தெடுப்பார்கள். அதான் யோனா ஆண்டவர் நினிவேக்கு போசனுக்கு தர்சீசுக்கு போய்விட்டான். ஆனால் யாருக்கு இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்றால், த ப்ராசஸ் ஆஃப் ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலவரத்தில் போகிற மக்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் வாக்கு பண்ணி இருக்கிறது. பூமியில் உள்ள எல்லா வம்சங்களின் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்கிறதை செய்ய வேண்டும். உன் தகப்பன் வீட்டை விட வேண்டும். எத்தனை பேர் விடுவீங்க? கர்த்தருக்கு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். என்னை விட அதிகமாக தாயா தகப்பனையா வீட்டையாவது மனைவியாவது பிள்ளையாவது வேறு எதையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அனைத்திலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா சீமோனே? அப்படி என்றால் என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பிறப்போர் இடத்தில் போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசை போல சஞ்சரித்து அதை வாக்குத்தத்திற்குடன் சுதந்திராய் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே கூடியிருந்தான். ஏன்? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்குள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆபிரகாம் ஐஸ்வர்யவான். வேதம் சொல்கிறது 2000 ஷெக்கல் கோல்டு அவனால் காணிக்க வைக்க முடியும். நீங்கள் சின்ன ஒரு கம்மலை போட்டாலே பெருசாக சொல்லுவாங்க, பெரிய கம்மலை காணிக்க போட்டேன். அவன் 2000 ஷெக்கல் கோல்டு போட முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்லு தெரியுமா? கூடாரங்களில் கூடியிருந்தான். அந்த காலகட்டத்தில் பெரிய மாடி வீடெல்லாம் இருந்தது நமக்கு அடையாளமாக இருக்குது. பார்வோனுடைய வீடு எப்படி பெரிதாக இருந்திருக்கும். ஆனால் ஆபிரகாம் கூடாரத்திலே வாசம் பண்ணினான். காரணம் என்ன தெரியுமா? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். சே ஹல்லேலூயா! இந்த உலகத்தில் உள்ள எல்லா மாளிகையை விட, கோபுரங்களை விட
அந்தஸ்தை விட, ஆஸ்தியை விட, சொந்த பந்தத்தை விட, ஊரை விட, தன் இனமொழி மக்களை விட்டு விட்டு போன ஒரு மனுஷன் என்ன சொல்கிறான்? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்குள்ள நகரத்துக்கு காத்திருந்தபடியால் இந்த பூமியில் பரதேசியை போல் வாழ்ந்தானாம். ஒரு பரதேசியை போல வாழ்றதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? நிறைய பணம் இருக்கலாம். கூடாரவாசியாக இருந்தானாம். கூடாரம் நம்ம போட குடிசைதான். தான் மட்டுமல்ல, ஈசாக்கோடும் யாக்கோவோடும் அவன் தன்னுடைய பிள்ளைகளோட, பேர பிள்ளைகளோட கூடாரத்தில் குடியிருந்தானாம். ஆகவே தான் அவனிடத்திலிருந்து அநேக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறினது. ஆகவே தான் அவன் அழைக்கப்பட்டான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். நீயும் உன் சந்ததியும் ஆண்டவருக்காக இந்த பூமியிலே பரதேசியாய் வாழ்ந்து இனி வரும் அருமையான ஒரு பரலோகத்தை கட்டி கொண்டிருக்கிறாரே, அந்த பரலோகத்திற்காய் காத்திருக்க ஆவலாக இருக்கிறீர்களா? ஆபிரகாம் தனிமைப்படுத்தப்பட்டான். இதற்கு ஒத்துழைப்பு யார் கொடுத்தா தெரியுமா? சாராள். கணவன் சொல்ல நம்ம ஊரை விட்டு போடலான்னு, மனைவி விடுவாள? கணவன் சொல்ல சொந்த பந்தத்தை விட்டு போயிடலான்னு, மனைவி விடுவாள? வேதம் சொல்லு, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணிற உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பன் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாக இருந்தபோது பிள்ளை பெற்றாள். So are ready to obey God at any cost. I will obey him. நான் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிவேன். அவருடைய சரீரம் செத்ததென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்துள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை நிறைந்த மணலைப் போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அவள் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவர் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். Are you ready to believe God? You'll keep the promise God has given to you, but there is a condition. தனிமைப்படுத்தப்பட்டார்கள். தனிமையின் பாதையிலே இனிமையாக இயேசுவோடு இருந்தார்கள். எப்போதும் வேத சொல். ஆபிரகாமுக்கு கத்த தரிசனமாக, என்ன அருமையான வார்த்தை தெரியுமா? ஒரு தேவனுடைய சிறகுக்கு பார்த்தாலே சந்தோஷப்படுறவங்க இருக்காங்க. ஆபிரகாமுக்கு தரிசனமாக, எங்கெல்லாம் தரிசனம் கண்டானோ அங்கெல்லாம் பலிபீடத்தை கட்டினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, தனியான பாதைகளை போவதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? மோசே குறித்து வேதம் சொல்கிறது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது 24 வசனம், பார்வனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவசம் அனுபவிப்பர் பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் இந்த கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். குழந்தை பிறந்தவுடனே பிரிக்கப்பட்டது, ஐசோலேஷன். அம்மா எப்படியோ ஒரு வளர்ப்பு தாயாக சொந்த தாய் மாறுகிறாள். ஆனால் அவன் கொஞ்சம் பிள்ளை பால்குடி மறந்தவனை எங்கே போகிறான்? அந்த அரண்மைக்கு பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுகிறான். செப்பரேட்டட். பால் குடித்த தாயை விட்டு பிரிக்கிறார் ஆண்டவர். அவன் எகிப்தில் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைய, வேதம் என்ன சொல்வது தெரியுமா? அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தான். உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கிறதை மட்டும் நீங்கள் நோக்கமாக இருக்கிறீர்களா? இனிவரும் பலன்கள் மேல் நீங்கள் நோக்கமாக இருக்கிறீர்களா? இந்த காலத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிற சிற்றின்பத்தை குறித்து கொஞ்சம் சட்டை பண்ணாதீங்க. ஒரு பேரின்பம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதற்காக இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களை வெறுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? அவன் எகிப்திலே இளவரசனாக அவன் மாறுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தனிமைப்படுத்தப்பட்டவன் தான். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் வேதனை அனுபவிப்பதை அவன் பார்த்தபோது எகிப்தியனை கொண்டு விட்டு இஸ்ரவேலனை காப்பாற்றும் பொழுது அவனுக்கு விரோதமாய் பெரிய துன்பங்கள் துக்கங்கள் வரும் பொழுது அவன் ஓடி போயிடுறான். தனிமைப்படுத்தப்பட்டான். 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் எகிப்துடைய இன்ப வாழ்வை வெறுத்து விட்டு கர்த்தருடைய பிள்ளைகளால் வருகிற அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்ப வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஏசு எனக்கு போதும், இந்த உலகத்தின் இன்பம் எனக்கு வேண்டாம், அநித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம். அதற்காக வனாந்தரத்தில் தனிமைப்படுத்தப்பட்டான். அருமையாய் வளர்த்த தாயை விட்டு பிரிந்தான். இருந்த அரண்மனையில் இருந்த மகாராணியை விட்டு பிரிந்தான். இப்பொழுது வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த வனாந்தரத்தில் தான் முச்செடியின் தரிசனத்தை அவன் பார்க்கிறான்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ தனிமைப்படுத்தப்படும் பொழுது அது மிகவும் கொடூரமான ஒரு அனுபவம் என்றோ, தாங்க முடியாத அனுபவம் என்றோ என்றல்ல, அங்கேதான் தரிசனம் பெற்றுக்கொள்கிற இடமா இருக்கும். ஆபிரகாம் தரிசனம் பெற்றுக்கொண்டான், இங்கே மோசே தரிசனம் பெற்றுக்கொள்கிறார். சாதாரண தரிசனமா இல்லை. எந்த எகிப்தை விட்டு எனக்காக நீ ஓடி வந்தாயோ அந்த எகிப்திற்கு தலைவனாய் நான் உன்னை மாற்றுகிறேன். ஒரு கோலினால் பார்வோனை நான் சாகடிப்பது மட்டுமல்ல, அந்த ஊரை அழித்து விட்டு அவர்களுக்கு மேல் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியே தான் மோசேயை ஆண்டவர் பார்வோனிடத்திலே போய் சொல்லி அந்த ஜனங்களை விடுவித்து கானானுக்கு நேராய் 6 லட்சம் மக்களை வழிநடத்துகிற ஹீரோவாக கர்த்தர் அவனை மாற்றுகிறார். இந்த உலகத்திலே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அனைவருமே தனிமையின் பாதையிலே சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சிம்சோனை பார்க்கிறோம், எப்தாவை பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம், சாமுவேலை பார்க்கிறோம். தாவீது தகப்பன் பெற்ற தாய் தகப்பனாரால் அவன் தனிமைப்படுத்தப்பட்டான். சாமுவேல் அந்த பிள்ளைகளில் ஒருவனை ராஜாவாய் தெரிந்து கொள்வதற்காக வரும்பொழுது தாவீது அங்கே இல்லை, நிராகரிக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன். ஆனால் சாமுவேல் யாரை தேடினார் தெரியுமா? தாவீதை தான் தேடினார். அவன் தலைமையில் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. அவன் இஸ்ரவேலுக்கு, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்குற திட்டம் இருந்தது. ஆனாலும் சவுல் அவனை கொல்ல தேடினபடி வனாந்தரத்திலே அவன் சஞ்சரித்தான். வனாந்தரத்திலே சுற்றி அலைந்தான். உடனே அவன் ராஜாவாக மாறவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் ராஜாவாய் மாறவில்லை. அநேக ஆண்டுகள் வனாந்தரத்தில் சுற்றி தெரிந்தவனைத்தான் இறுதியிலே ராஜாவாய் கர்த்தர் மாற்றுகிறார். அங்கும் கூட அவனுடைய மகனாய் எப்சலோம் அவனை வெறுப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாராலும் வெறுக்கப்பட்டாலும் தேவனால் நேசிக்கப்பட்டவனாக வனாந்தரங்களை இன்ப கீதங்களை வாசிக்கிறவனாக தாவீது இருந்தபடியால் தான் அந்த தாவீதின் சந்ததியிலே இயேசு பிறந்தார். தனிமைப்படுத்தப்பட்டவர் யோபு தனிமைப்படுத்தப்பட்டவர். அவன் பிள்ளைகளெல்லாம் ஒரே நாளில் மரித்தார்கள். ஒரே நாளில் எல்லா பிள்ளைகளும் மரித்தார்கள். ஒரு பிள்ளைக்கு தலைவலி வந்தால் கூட இந்த காலகட்டத்தில் தாய் தகப்பன்மார் தாங்க மாட்டார்கள். அத்தனை பிள்ளைகளும் ஒரே நாளை அடிக்க வைத்த போதிலும் அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிர்வாணியாய் பிறந்த நான் நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றில் செல்லுவேன் என்று கர்த்தரை அவன் துதித்தான். அவனுடைய மனைவி எல்லா வேதனை இருந்தாலும் மனைவியாவது பக்கத்தில் நிற்பாள் என்று பார்த்தால் அவள் சொன்னால், தூஷித்து நீ ஜீவனை விடு. சிங்கிள் அவுட். பிள்ளைகளை இழந்தான், மனைவியை இழந்தான். சரி, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லா இருக்கும். இந்த வேதனையிலேயாவது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உதவி செய்வாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, 7 நாள் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அடுத்த சாப்டர்லாம் பார்த்தா அவன் மேலே குற்றம் சாட்டிகிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் நல்லவர், நீ செஞ்ச பாவத்தை தான் நீ அனுபவிக்கிறேன்னு. ஆனால் அவன் தனிமையின் பாதையிலே, போய் குற்றச்சாட்டின் பாதையிலே, யாருமில்லாத ஒரு பாதையிலே கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீர் கொன்று போட்டாலும் உன் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். ஐ சே ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இந்த பாதையில் நான் போயிருக்கிறேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அப்பா என்ஜினியர், அவர் இறந்துட்டார். அப்புறம் என்னை வளர்த்து எங்கள் தாய் சொத்தெல்லாம் விற்று கல்லூரியில் என்னை படிக்க வச்சு கிராஜுவேட் ஆகணும்னு நகையெல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்து இசைக்கருவியெல்லாம் படிக்க வச்சு பரதநாட்டியம் படிக்க எல்லாமே பண்ணாங்க. ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வருகிறான்னு கேட்டார். எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு புரியாது ஒன்று, நீ வளர்ந்து மரமாவி எனக்கு கனி கொடுப்பேன்னு நினச்சேன், நீ என்னை விட்டு போறியா? அழுதாங்க. அவங்க எல்லாம் கல்யாணம் எல்லாமே ரெடி பண்ணுறவங்க. சொன்னேன், இல்லை, கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் போகிறேன்னு. ஒரு பக்கம் எங்கள் அம்மா அழுறாங்க, ஒரு பக்கம் ஆண்டவர் அழுறாரு. உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்வாய்? அன்னை அன்பில் விலையேற பெற்ற ஆண்டவர் அன்புக்காக என்னை அர்ப்பணித்தேன். அம்மா அழ நான் அர்ப்பணித்தேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னை சந்தோஷமாக வச்சிருக்கிறாரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஊழியத்துக்கு அப்போ கொடுத்த போது தனிமைப்படுத்தப்பட்டேன். எங்கள் தாத்தா என்னை காரி உமிழ்ந்தார். எங்கள் சொந்தக்காரங்களும் என்னை பற்றி போய் குற்றச்சாட்டு சொன்னாங்க. எல்லா வெற்றிலும் நான் சந்தோஷமாக இருந்தேன். ஏனென்றால் எனக்கு மகிமையான ஒரு பரலோகம் இருக்கிறது. என் வாழ்க்கை முடிவிலே ஒரு இன்ப உலகம் எனக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு கொஞ்சம் பாடம் அனுபவிக்கிற எனக்கு அதிக நித்திய கனமகியம் உண்டு. The slight affliction will bring eternal weight of glory. அந்த மகிமையான பரலோகத்திற்காய் கர்த்தர் அருளுகிற மகிமையான அந்த
அந்த இடத்திற்காக என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவித்தேன். என் கணவர் என்ன பார்த்து கல்யாணத்துக்கு முன்னால் சொன்ன, உனக்கு தரதுக்கு ஒன்றுமே கிடையாது, என்கிட்ட வெறும் 2 பெட்டி இருக்குது, ஒரு அக்காடின் இருக்குது, 2 சட்டை இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஃபுட்லெஸ், ஹோம்லெஸ், ஸ்லீப்லெஸ் லைஃப். எங்கே தங்கணும்னு நமக்கு தெரியாது, என்ன சாப்பிடும்னு தெரியாது, எங்கே தூங்கும்னு தெரியாது. அது என் வாழ்க்கை, பரதேசி வாழ்க்கை. ஆர் யூ ரெடி? நான் சொன்னேன், ஐம் ரெடி. ஏன் தெரியுமா? என்றைக்கும் அவர் கன்வென்ஷனில் இருப்பார். திரள் கூட்டமான மக்கள் கன்வென்ஷனுக்கு வருவாங்க, மரத்து மேலே இருந்து பார்ப்பாங்க, வண்டி மேலே ஏறி வருவாங்க. எனக்கு மிகுந்த சந்தோஷம். இதுதான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, என்னை கன்வென்ஷனில் வையும்னு. அப்படியே கன்வென்ஷனில் கத்தர் வச்சார். பிரியமான கத்தருடைய பிள்ளையர், எங்கள் அன்பான கணவரோடு வாழ்ந்த கொஞ்சம் நாட்கள் சந்தோஷமாக இருந்தது. திரும்பவும் கத்தர் என்னை தனிமைப்படுத்தினார். என் கணவர் என்னை கூப்பிட்டு, இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேன், உனக்கு தெரிஞ்சது ஒன்றும் கிடையாது, ஒரு 4 வயசு ஒரு பையன், 8 வயசு ஒரு பொண்ணு, என்ன இருக்க அபிஷேகத்தை மட்டும் நான் தர்றேன், இதை எடுத்து நீ போன்னு சொன்னார். அன்றைக்கி தான் நின்னேன். பொழுது விடிஞ்சால் யாரும் இல்லை, தங்க வீடு இல்லை, கொடுக்கறது காசு இல்லை, கல்ற கூட இரவலுங்க, கல்ற கூட இரவல். ஒரு அருமையான கத்தரி தாசங்க நடராஜம்லாரு பிடிக்கும். அவர் தாத்தாக்க வாங்கி போட்ட லேண்டை கொடுத்தாரு. கத்தரை இயேசு கிறிஸ்து கல்ற இரவல், நடராஜம்லாரு கல்ற இரவல். அதில் தான் நான் அடக்கம் பண்ணேன். என்னை கேட்டுக்கொண்டு கத்தரை தனிமைப்படுத்தப்பட்டேன். 31 வயசில் தனிமைப்படுத்தப்பட்டேன். சொந்தக்காரங்க யாரும் இல்லை. என் கணவருடைய சொந்தக்காரங்கெல்லாம் தென்னாப்பிரிக்காவில். என் சொந்தக்காரெல்லாம் என்னோட வரமாட்டாங்க. ஆனால் கத்தர் என்னோட வந்தார். சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. சின்ன பிள்ளைகள் 2 பேரை தூக்கிட்டு தெருவா போனேன். பட்டி தட்டி கிராமம் போனேன். குடிசையில் தங்கினேன். பாஸ்டர் ஜேபஸ் பால் குடிக்கிறது கூட பால் இல்லாதனால அவர் குடிக்காமல் எத்தனையோ நாள் அப்படியே படுத்து தூங்கியிருக்கிறாரு. கிராமத்துலலாம் ஈயெல்லாம் வைக்கிற சோறு திங்க மாட்டார். டாய்லெட் கரெக்டாக இருக்கணும், போக மாட்டார். எவ்வளோ கஷ்டம். நான் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு டேபிள் அடியில் உட்கார வச்சுருப்பேன். போகலான்னு கத்துவார். என் மகன் சொன்னேன், இந்த கஷ்டமான வாழ்க்கை எனக்கு வேண்டாமா, நான் டாக்டராகி உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு. ஆனால் கத்தர் இன்னைக்கு PhD படிக்க வச்சு, டாக்டர் தான், தியாலஜியில் படிக்க வச்சு 1 மாதம் 3 கண்ட்ரி போகிறதுக்கு அவளை ஆண்டவர் ப்ளஸ் பண்ணார். பிள்ளைங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. என் மகன் போயிட்டான், என் மகளும் போயிட்டான். அப்பவும் தனிமைப்படுத்தப்பட்டேன். ஆனால் இந்த நேரத்தில் எல்லாம் கத்த சொன்னது, உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். தனிமையின் பாதையில் தகப்பையும் கூட இருந்து பெருமையாக சொல்லலை. நான் என்ன செஞ்சேன், யாருக்கெல்லாம் ஆசிரமம் சொல்லலை. ஆனால் ஆசீர்வாதமாக கத்தர் வச்சார். பல தேசங்களுக்கு கொண்டு போனார். அந்த தேசங்களில் கூட தனிமை தான். ஒரு ஹோட்டலில் விட்டுட்டு போயிடுவாங்க, அடுத்த நாள் வருவாங்க என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அந்த நேரத்தில் கருப்பர்கள் ஹோட்டலில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கருப்பாள், என் பெட்ஷீட் போடுறது கருப்பர்கள். எனக்கு பயமே இல்லை. ஜீசஸ் வாஸ் வித் மீ, காட் இஸ் வித் மீ, நத்திங் கேன் ஷேக் மீ, காட் இஸ் ஃபார் மீ, ஹூ கேன் பி அகென்ஸ்ட் மீ, வாட் கேன் பி அகென்ஸ்ட் மீ. என் ஆசீர்வாதமாய் கத்தர் வைத்தார். பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே, இயேசுவே தனிமைப்படுத்தப்பட்டார். யோபு மட்டும்தான். அவனுடைய நண்பர்களுக்கு அவன் ஜெபம் பண்ணும்போது அவனை ஆண்டவர் ஆசீர் வைத்தார். ஃபார் இ ட்ரபிள் காட் கேவ் இன் டபுள். இயேசு தனிமைப்படுத்தப்பட்டார். அவர் தனிமைப்படுத்தப்பட்டான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவங்க அம்மா அவர் கூட்டத்தில் வந்திருக்கும் போது அவர் சொல்றாரு, ஏன் யார் என் அம்மா, யார் என் சகோதரர்கள் அப்படி என்றார். மாம்சத்தின்படி நான் எவரையும் நான் அறியேன், நீங்கள் தான் என் சகோதரர்கள், நீங்கள் தான் என் தாய் என்று சொல்லி ஊரோடு, அவர் அந்த ஊரில் உள்ள மக்களோடு ஒருவராக இருந்திருக்கிறாரு. அவர் தூங்குனதெல்லாம் படகுல, அவர் தூங்குனதெல்லாம் பிரியமான கத்தருடைய பிள்ளை மலைகளில். அவருக்கு பசியாக இருந்தால் மரத்திட்ட போய் தான் பழத்தை கேட்டார். தாகமாக இருந்தால் சமாரியா பொண்ணுட்ட தண்ணி கேட்டார். அவருக்கு சொந்தமில்லை ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியுங்க. இப்போ நம்ம எல்லாம் சொல்லுவோம், சொந்த வீடு வாங்கணும், சொந்த கார் வாங்கணும், சொந்தமாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே. ஆண்டவருக்கு என்னங்க சொந்தம்? அவர் இந்த படகு இரவலுங்க, அவர் தங்கின மேல் வீடு இரவலுங்க, ஏறுற கழுத கூட இரவலுங்க. நமக்கு ஒரு சைக்கிளாவது இருக்குது பார்த்தீங்களா? அவர் என்ன கழுத கூட இரவலுங்க. எல்லாம் இரவல் வாங்கலாம், கல்லறை இரவல் வாங்கலாமா? கல்லறை இரவலுங்க, கல்லறை இரவல். ஆனால் ஒன்று வித்தியாசங்க, பிரியமான கத்தருடைய பிள்ளையே, எதை இரவலோ ஆண்டவர் திருப்பி கொடுத்தாரு. உங்களுக்கு வீடு இல்லையா, உனக்கு வாகனம் இல்லையா, எதுக்கா நீ கவலைப்படாத, எதுக்கு நீ கவலைப்படாத. உனக்கு தனிமையின் பாதையிலே ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். பெருத்த ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டளையிட்டு இருக்கிறார்.
உன் வாழ்க்கையில் பெருத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தானியேல் தனிமைப்படுத்தப்பட்டான். சிங்க கபியிலே தனிமையாக இருந்தான். சிங்கங்கள் வாயை திறந்திருக்கு, அவனுக்கு காப்பாற்ற யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் தூதன் அனுப்பினார். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அவன் அந்த தானியேலை காத்து கொண்டார். சாத்ராக், மேஷக், அபேத்நேகோ தனிமைப்படுத்தப்பட்டார்கள். எல்லோரும் வணங்கி நிற்கிறார்கள் அந்த பொச்சிலையை வணங்குவதற்கு. 3 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். உனக்கு பயம் இல்லையா? அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டிருக்கிறது. டோன்ட் கேர், காட் இஸ் வித் அஸ். ஆண்டவர் 4வது ஒரு நபராக இறங்கி வந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இறங்கி வந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, 4வது நபராக இறங்கி வந்தார். அற்புதம் நடந்தது. பெரிய மகத்தான காரியத்தை கர்த்தர் செய்தார். தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் இன்னும் நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சாத்ராக், மேஷக், அபேத்நேகோ மட்டுமல்ல, பவுல் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். இறுதியாக யோவான் தனிமைப்படுத்தப்பட்டார். பத்மதீவிலே தனிமைப்படுத்தப்பட்டார். அதனால்தான் அவர் இந்த அருமையான வெளிப்படுதல் புத்தகத்தை எழுதினார். தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் தான் ஆசீர்வாதத்தை உலகத்துக்கு அள்ளி கொடுத்தார்கள். நீங்களும் தான் போய்கொண்டிருக்கிற மார்க்கத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் வெட்கம் இரட்டத்தனியான கனமாக மாறும். உங்கள் அழுகை ஆனந்த கழிப்பாக மாறும். கர்த்தர் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஷியர் அப், காட் இஸ் கம்மிங் சூன். ஒரு நாள் வருகிறது, நம்ம அவரோடு கூட பரலோகத்தில் எண்ணிறந்த தூளோடு கூட நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிமையின் பாதையில் போய்கொண்டிருக்கிற பக்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, யாராக இருந்தாலும் எனக்கு வாழவே முடியலை, எனக்கு சொந்த பந்தங்கள் என்னை விட்டு விலக்கி விட்டார்கள் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் யாரையும் நம்பி போக என்னால் முடியவில்லை. நம்பினவர்கள் எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள். நான் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சுகிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய தனிமையின் பாதையை இனிமையாய் மாற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அவளோடு கூட இருக்கும். அவளை ஆசீர்வதிப்பீர், பெரிய ஜாதியாக்குவீர், பேரை பெருமைப்படுத்துவீர், அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர்களை மாற்றுவீர். கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்கும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.